ஹாய் நண்பா நண்பீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நிறைய தகவல் பரிமாற்றங்கள் நடக்கும். சாமானிய மக்கள்லாம் டெலிஃபோன் பயன்படுத்தாமல் லெட்டர் மூலமாக தான் தகவல் பரிமாற்றம் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான மாற்றங்கள் இப்போ கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நிறைய சேவைகள் நீ பயன்படுத்தலாம், செய்யலாம். இனி வீட்டில் இருந்தபடியே ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, பார்சலு எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும் சொல்கிறாங்க. அதுக்கான திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. நம்ம நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையில் பொதுமக்களின் வசதிக்காக பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தி வராங்க. இந்த புதிய திட்டங்களாக மக்களிடம் பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பும் பெற்று வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. புதிய நடைமுறையை அமல்படுத்த போகிறாங்க. இனி வீட்டில் இருந்தபடியே ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எல்லாமே பொதுமக்கள் புக் செய்ய முடியும். அஞ்சல் துறையோடைய மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த சேவையை பயன்படுத்த முடியும். ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணத்தையும் டிஜிட்டல் முறையில் செலுத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இதை புக் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற பகுதியில் போஸ்ட்மேன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியோட போஸ்ட்மேன் உங்கள் வீட்டுக்கே ஸ்பீட் போஸ்ட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை பார்சலோ எதுவாக இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஒன்ஸ் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஜிட்டல் முறையில் சம்மந்தப்பட்ட போஸ்ட்மேனுக்கு போய் சேர்ந்துடும். அவங்க வீட்டுக்கு அந்த பார்சலை வாங்கிட்டு போவாங்க. அந்த பார்சல் வாங்கிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் வாங்கிட்டு போயிருக்கேன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இதன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே இந்த ஸ்பீட் போஸ்ட்லாம் ஈஸியாக நீங்கள் அனுப்ப முடியும். இதனால் நேரமும் மிச்சமாகும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் டைரெக்டாக போய் புக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இது ஸ்பீட் போஸ்ட் மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, பார்சல் எல்லா சேவையும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கு எந்த லெட்டர் போய் சேரணுமோ அந்த நபரை அந்த லெட்டரோ இல்லை பார்சலோ பெற்றுக்கொள்கிறப்போ பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரமாக கையெழுத்துக்கு பதிலாக இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பதிவு செய்ய போகிறாங்க. அந்த வசதியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்க. ஒன்ஸ் அந்த ரிசீவர் பார்சல் வாங்கிட்டாங்கன்னா அவரை ஃபோட்டோ எடுத்து அதில் பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா கையெழுத்தில் ஃபோர்ஜரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க. அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்காக இது நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.